வணக்கம் எல்லாருக்கும். ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வீடியோவில் சந்திக்கிறேன். என்னென்னு சொன்னால், சில நல்ல விஷயங்களை கதைப்போம். நடுக அந்த சைக்கிளையும் சங்கையும் வீட்டையும் பற்றி கதைக்கிறத விட மக்களோட மனநிலையிலிருந்து சில விஷயங்களை கதைக்கணும் என்று நான் யோசிக்கிறேன். இன்றைக்கி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியல் பயங்கரமான விமர்சனங்களுக்குள்ளால் கடந்து போய் கொண்டிருந்தாலும் விமர்சனத்துக்கு மத்தியில் மக்கள் ஆதரவுன்றது எந்த வகையில் இருக்குதுன்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராயணும். இப்போ அதையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளத்தானே வேணும். இப்போ மக்கள்ன்ற ஆதரவுண்டா முதலாவது மக்கள் என்றா யாருன்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் உண்டு எங்களுக்கு இருக்கணும். இப்போ மக்கள்ன்றது இந்த ஊடகங்களில் ஒளிபரப்பப்படுற மாதிரி பிரதேச உறுப்பினர்களோ அல்லது பிரதேச திணைக்கள தலைவர்களோ, இப்போ விவசாய திணைக்களத்தில் இருக்கிற உறுப்பினர்களோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களத்தில் இருக்கிற உறுப்பினர்களோ அல்லது சிறிதரன்ற ஆதரவாளர்களோ மக்கள் என்று சொல்ல முடியும். அவை ஒரு கட்சி சார்ந்த ஆக்கள், மற்ற திணைக்களங்கள் சார்ந்த ஆக்கள். அவையர் பொதுமக்கள் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வர மாட்டினோம். பொதுமக்கள் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே யார் வருவினோம்னு சொன்னால், எந்தவித கட்சியும் சாராமல் எந்தவித அரசியலும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அல்லது ஒரு தேவையுள்ள சமூகம் தான் மக்களாக கணிக்கப்படுகிறோம். மக்கள் என்றது சிறுதரணையாக்காக தீ குளிக்கக்கூடிய ஆக்களோ அல்லது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்காக தீ குளிக்கக்கூடிய ஆக்களோ மக்கள் என்று கருதப்பட மாட்டோம். மக்கள் என்றது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்காக தீக்குளிக்கிற மக்கள் என்று கருதப்பட மாட்டினோம் என்று நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு அரசியலை முன்னிட்டு நான் சொல்கிறேன். அரசியல் கட்சி சார்ந்த ஆதரவாளர்களை நாங்கள் மக்கள் என்று சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராக இல்லை, அந்த கட்சியில் எந்த விதத்திலையுமே இது இல்லை. நாங்கள் அவருடைய அரசியலை பார்த்து சந்தோஷப்படுறோம். இப்படி நாங்கள் பார்க்க கூட நாங்கள் ஒரு மக்கள் என்று சொல்கிறதுக்குரிய சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த விதத்திலையுமே டாக்டர் அரசியலுக்குள்ளே சம்மந்தப்பட்டு பிணைஞ்சி அங்கே அவரும் அப்படி ஒரு கட்டமைப்பே இன்னும் உருவாக்கலை. அவர் தனியாக தான் நிறைய விஷயங்களில் போராடுறார். அவரோட ஒரு 3 பேர் 4 பேர் அவரோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த சிறுதரன் வச்சுக்கிற மாதிரி குண்டர்களையோ அல்லது வேறு எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் கொண்டு போன மாதிரி அடியாட்களையோ வைத்தியர் அர்ச்சுனா கொண்டு வரும். உங்களுக்கே தெரியும், அதில் அந்த கிளிநொச்சி மீட்டிங்கில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வரையக்க வைத்தியர் அர்ச்சுனாவோட கடந்து சென்றிருந்த அவங்களோட பிரகாசனை அதில் போய் எந்த வன்முறையிலையுமே ஈடுபடையில. வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பாதுகாப்பாக அதில் நின்றாரோடைய சந்திரசேகர்கிட்ட அடியாட்கள் போய் கையை பிடிச்ச மாதிரியோ அல்லது தோளில் தள்ளின மாதிரியோ எந்த விதமான செயற்பாட்டையும் அவர் மேற்கொள்ளலை. ஏன்னு சொன்னால் அவைக்கு தெரியும் எந்த வரையறைக்கு பிறகு அதை செய்யணும்னு சொல்லி. இப்போ அவைக்கு தெரியாத ஆக்கலன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. அவைக்கு வன்முறை தெரியாது, ஒரு போராட்டத்தில் இருந்த ஆக்களுக்கு வடிவாக தெரியும். ஆனால் இதுதான் இந்த தலைவற்ற வளர்ப்புன்ற இந்த ஒழுக்கம்ன்றது போராட்டத்திலையும் இருக்கும். அதை விளங்கி கொள்ளணும். இப்போ வைத்தியர் அர்ச்சுனா கூட இவங்களை இவ்வளவு கத்திக்குள்ளார மட்டும் எழும்பவே இல்லை. அமைச்சர் சந்திரசேகர் போய் அவற்றை கையில் தொட்டு பையில பிடுங்க வழி கிடைக்கத்தான் எழுப்பினவர். எழுப்பின வீச்சு கொண்டு போட்டிருந்தாருன்னு சொன்னால் அதெல்லாம் பயங்கர இதாக போயிருக்கும். ஆனால் எழுப்பின வீச்சுக்கு அவர் சிங்கள மொழியில் போலீஸார் அதில் நிற்கிற காரணத்தினால சில விஷயங்களை விளங்கப்படுத்தினார். நான் சும்மா இருந்தேன், அவர் என்னை தொட்டதுக்கு பிறகு தான் நான் எழுப்பினான், இனி ஏது நடந்தால் நான் பொறுப்பில்லைன்றதை தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கார். அது சில என்ன சொல்கிற சிங்களமும் விளங்காது தமிழும் விளங்காத சிலதுகள் இப்போ லண்டனில் போய் தொப்பியை போட்டு கொண்டு கருத்து சொல்கிறேன்னு கதைக்கிறதுக்கும் கீரி மேலையில் கல்லுக்கு மேலே ஏறணுன்னு கதைக்கிறதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாதானே. இப்போ அதான் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், மக்கள்ன்றது இப்படியானதுகள் மக்கள் இல்லை. இது ஒரு கட்சிக்காக, அதுவும் ஒரு நீதியான கட்சிக்காக ஆதரவு அளித்தா அது வேறு பிரச்சனை. 22 பாரை கொண்டு வந்தவனுக்கும் கல்லுக்கெல்லாம் நட்டு கொண்டு மக்களை பேக்காட்டி கொண்டு திரிகிறதுகளுக்கும் ஒரு கட்டிடத்தை காட்டுங்க, கல் நட்டு எளிமையினா ஒரு கட்டிடத்தை காட்டுங்கண்டா இல்லை. அட நட்ட கச்சாங்கண்டே வளரையில அப்புறம் கட்டிடம் வளர போதும். ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, நட்ட கச்சாங்கண்டும் தென்னங்கண்டுமே வளரையில எப்படி அடிக்கல் நாட்டின கட்டிடம் வளரும்?
தண்ணி ஊற்றி பசலை போட்டு கச்சான் கண்டும் தென்னங்கண்டும் வளரையில். சரி, இவங்களோட கதைக்க வரல. இப்போ எல்லாருக்குமே கேள்வி, டாக்டர் இப்படி போராடுறார், இப்படி கஷ்டப்படுறார், இப்படி எல்லாம் அவமானப்படுறார், இப்படி எல்லாம் எதிர்ப்புகளை சந்திக்கிறார், மக்கள் என்ன செய்யணும், அவன் ஆதரவு இருக்கா என்று சொல்லி உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. அது இப்போ வைத்தியராச்சுன்னா அதை எதிர்பார்க்கல. அவர் தன்னை மக்கள் பாராளுமன்றம் அனுப்பினதற்காக ஒரு நன்றி கடனாக தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார். மற்றது அவர் ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்து இறங்கிட்டார் என்று சொன்னால் அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை என்ற எல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. அவர் தனக்கு சரி என்று போடுறதை செய்து கொண்டு போவார். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, டாக்டர் ஆதரவாளர்களுக்கு மக்கள் எப்படி பார்க்கணும், இந்த போராட்டத்தில் மக்கள் என்ன அமைதியாக இருக்கணும்டா. உண்மையிலேயே மக்களோட ஆதரவு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு இந்த கிளிநொச்சி போராட்டத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் எந்த இதான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், உண்மையை எப்பயுமே ஒழிச்சு வைக்கிறாது. உண்மை எப்பயும் ஒரு நாளைக்கு வெளியே வரும். அந்த ரீதியில் இப்போ எவ்வளவுதான் நீங்கள் கொடும்பாவி அடித்தாலும், எவ்வளவுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக செருப்பு மாலையை போட்டாலும், எங்கே தான் நீங்கள் அவரை பைத்தியம் விசரண்டு கதைச்சாலும் ஒரு ஒரு கட்டம் பெறும். இல்லை, இந்த சமூகம் அவரை சரியாக ஏற்றுக்கொண்டு அவரை புரிஞ்சு கொள்கிற கட்டம் பெறும். இப்போ இவ்வளவு காலமும் சந்திரசேகர் போன முறை ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் டாக்டருடைய இடுப்பை கிள்ளி கொண்டு போயிருக்க இந்த சைக்கிள் கட்சி செல்வராசா கயந்திரன் ஒரு டிக்டாக் தளத்தில் சொல்கிறார், இனி இல்லைன்னு அந்நியோன்யமாக இருக்கணும்னு சொல்லி. சரியா? இப்போ இது உங்களுக்கு விளங்கணும். ஆனால் அதே சந்திரசேகர் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டில் ஈடுபடைக்க அடித்து தூக்கி எறிகிறதுக்கும் தயாராக தான் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருந்தவர். இதுதான் ரியல். சரியா? இதுதான் ரியல். ஆனால் அது ஒரு எந்த நேரமுமே சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கல. அது இப்போ எந்த நேரமுமே ஒரு அரசியல்வாதி அவங்கள ஆளுங்கட்சி நிறைய வேலைகளை டாக்டர் அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்ய வேண்டியிருக்கும், அவங்களோட அனுமதியோடு தான் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ வடக்கில் ஒரு பிரேரணையை கொண்டு வரேன்றாலோ ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரேன்றாங்களோ அவங்களோட சேர்ந்து தான் போக வேண்டியிருக்கு. இப்போ சிறிதரன் மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் தமிழ் தேசியம் மட்டும் கதைச்சு கொண்டிருக்கலாது. கயந்திரகுமார் மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் அது இதண்டு கதைச்சு கொண்டிருக்கலாது. தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம், சுதந்திர தினத்துக்கு இலங்கைன்ற தேசிய கொடியை நாங்கள் மதிக்கலை. ஆனால் உங்களோட பொக்கெட்டில் இருக்கிற லைசன்ஸ் அல்லது உங்களோட பொக்கெட்டில் இருக்கிற சட்டத்திறனிக்குரிய அடையாள அட்டை, உங்களோட சட்டத்தரணி சான்றிதழ், இதில் எல்லாம் தேசிய கொடியில் இருக்கிற இலட்சணை தானே இருக்குது. நீங்கள் இலங்கையில் இருக்கிற தேசிய கொடியை பயன்படுத்தி தேசிய கொடியின் சத்திய பிரமாணங்களை செய்து தானே சட்டங்களையும் இதுகளையும் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இந்த மக்களை இப்படியான ஒரு மனநிலைக்கு தள்ளி போட்டு நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறது. இப்போ இதை பற்றி நான் கதைக்க வரையில. இப்போ மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதுவும் முக்கியமாக கிளிநொச்சி மக்கள் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னால் இப்போ பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு உண்மை தெரியும் தானே. இப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, நீங்கள் முரளிதரனை புனிதராக்கி பொண்ணு அடபோத்தி கொண்டு திரியலாம். அரசு அதிபர் முரளிதரனை புனிதராக்கி பொண்ணு அடபோத்தி ஊர்வலம் கொண்டு திரியலாம். அதால் அவர் புனிதராக முடியாது. சிறுதரனை நீங்கள் நாட்டாமையாக்கி அவரான் நீதியரசர் மாதிரி கொண்டு திரியலாம். ஆனால் அது மக்கள் மனதிலிருந்து வரணும். இப்போ ஒரு 150 பேர் கட்சி ஆதரவாளர்கள் எங்களுக்கு இருக்கணும் என்று சொன்னால் 1000 பேர் இருக்கணும் என்று சொன்னால் அந்த 1000 பேரும் மக்கள் ஆக முடியாது. மக்கள் என்றது தன்னிச்சையாக தங்களோட தேவைகளை பற்றி தனித்துவமாக யோசிக்கக்கூடியாக்கள்லாம் மக்கள். இது அரசியல் போதையில் அலைகிற ஒரு பேதைகள் என்று தான் சொல்லலாம். அதை பற்றி நான் கதைக்க வரையில. இப்போ சிறுதரன் பெரிய சாதனையாளராக யாருக்கெல்லாம் தெரிகிறாரோ அவர்கள் சிறுதரன் ஆதரவாளர்கள். சாதிச்சது என்னன்னு கேட்டால் அதை சொல்ல தெரியணும். விளங்குதா? இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி எங்கள்கிட்ட கேள்வி கேட்கையும் கதை கேட்கையும் அவர் என்ன கிழிச்சவர்ண்டா அவர் கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியும். சரியோ? அவர் செய்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அதுக்குரிய சரியான தகவல்கள் ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அது மக்கள் மத்தியிலையும் அது பகிரப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியிலையும் அது பயன்பாட்டில் இருக்குது. அப்போ அதை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு அவரை ஆதரிக்கிறார்களுக்கு முழு எவிடன்ஸோடையும் தான் நாங்கள் கதைக்கணும். ஆனால் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி கூட்டத்துக்கு பிறகு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயமா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் மேலே
போட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இது பொய். இவங்க கிளிநொச்சி மீட்டிங்கில் நடந்த மாதிரி தானே எல்லா இடத்துலையும் செய்திருப்பாங்கள். அடே நீங்கள் பொல்லு கொடுத்து அடி வாங்கிட்டீங்க, அதை விளங்கி கொள்ளுங்க. இப்போ சிறிதரண்ட செம்புகளும் இந்த என்பிபி கட்சி சந்திரசேகர அடியாட்களும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவில் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், அவர் வந்து ஊழலை பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதை விட அது என்ன விதத்தில் பிடிக்கிறன்றது அவருக்கு சரியாக தெரியும். இப்போ நீங்கள் வேணுமெண்டா பாருங்கோ, நிறைய இடங்களில் பாருங்கோ, அவர் லைட்டாக தட்டி விட்டுட்டு நோமலாக இருப்பார். சரியோ, நோமலாக இருப்பார். இவியலே கக்கிடணும், இவியலை குள்ளம்பி அடிச்சு பயந்தடிச்சு. இப்போ கிளிநொச்சி மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னா, கச்சான் கண்டங்க. சரி, இதுதான் கேள்வி. கச்சான் கண்டங்க, தென்னங்கண்டங்க. சரி, தென்னங்கண்டும் கச்சான் கண்டும் வெள்ளத்தில் அழிஞ்சிட்டேன்னு சொன்னால், அப்போ நீங்கள் ஏன் வெறும் நிலத்துக்கு கொண்டே பசலை போட்ட நீங்கள் என்றதான் அது உண்மையான முழுமையான சோட்டன் சொல்லிட்டான விஷயம். கச்சான் கண்டங்க, கச்சான் கண்டு இல்லையண்டா, இல்லாத கச்சான் கண்டுக்கு இப்படி பசலை போட்டு தண்ணி இறைச்ச நீங்கள், இதுதான் விஷயம். இப்போ இதுக்கு பதில் கேட்டதுக்கு என்ன, காணிக்கு தண்ட காணிக்கு ரோட்டு போட்டு பாலம் கட்டி ஒரு தனி மனிதனுக்கு பாலம் கட்டினவர் எழும்பி கத்துறார். அதை விட ஒரு ஆற்றை மூடி அதை விவசாய காணியாக காட்டி கொள்ளையடித்த ஜியே கத்துறார், உணர்ச்சி வசப்பட்டு கத்துறார். இது எல்லாத்தையும் அடியாட்களை வச்சு நடத்தின ஸ்ரீதரன் நைஸா அமைச்சர தோளில் தட்டி சொல்லி போட்டு வெளியே போகிறார். இது எல்லாத்துக்கும் பாதுகாவலனாக இருக்கிற சந்திரசேகர் எழும்பி பயிலப்படுங்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த ஆள் கேட்டது என்ன? அடே கச்சான் கண்டங்க தென்னங்கண்டங்க, திருப்பி திருப்பி காய்க்கிறேன்னு போய்க்கூடாது. கச்சான் கண்டங்க தென்னங்கண்டங்க. சரி, கச்சான் கண்டம் தென்னங்கண்டம் பாட்டுட்டா அதுக்கு பசலை ஏன் போட்டனீங்க, தண்ணி ஏன் ஊற்றினீங்க? இப்போ இந்த கேள்விக்கு பதில் இருந்தால் சொல்லியிருக்கணுமோ இல்லையோ? ஏன் கத்தோணும், ஏன் கத்தோணும்? அதை திணைக்களங்களில் கொடுங்க, டாக்குமெண்ட்ஸை இங்கே வாங்கும். திணைக்களங்கள் எல்லாம் ஒன்று கூறுற இடம் தான் அபிவிருத்தி குழு கூட்டம். இங்கே தான் எங்களோட பிரச்சனையில் ஆராயலாம். இங்கே தான் எங்களோட அபிவிருத்தி திணைக்களத்தில் இருந்து வார ஒவ்வொருத்தரும் பரிவினம் கேள்விகளை கேட்கலாம். என்ன நடந்தது? இப்போ டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு தீர்ப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிச்சு, அவர் ஒரு சந்திரசேகர் சொல்கிறார் இது நீதிமன்றம் இல்லைன்னு. இங்கே தீர்ப்பளித்து உங்களுக்கு தூக்கு தண்டனை தரையிலே. உங்கள்கிட்ட கேட்டது ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக இவ்வளோ செலவழிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, பசலை போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க, மக்கள் கடிதம் எழுதி தந்திருக்கணும், இல்லை இப்படி ஒன்று நடக்கலைன்னு. அப்போ இது என்ன நடந்தது, இதுக்கு உண்மையான விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்டதுக்கு அவர் நீதிபதியா, அவர் என்ன அதா குற்றப்புலனாய்வு திணைக்களமா, அதெல்லாம் அடுத்த செக்ஷன் ஐயா. இப்போ அதுக்கு தான் நீங்கள் வழிவகுத்திருக்கிறீங்க. அப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 2 விதத்திலையும் ஊழல் அப்படிப்பார். ஒன்று வந்து தானே வைத்தியசாலைக்குள்ளே போய் வீடியோ எடுத்து இது என்ன நடக்குதுன்னு போடுறதுக்கும் அவருக்கு தெரியும். அல்லது அவன் களவெடுத்துட்டான்னு சொன்னோடனே இவனும் சேர்ந்து கத்துக்க, இவன் ஏன் கத்துறான், இவன் என்ன களவு செய்தவன்றதை மக்கள் புரிஞ்சு கொள்கிற மாதிரி செய்கிறதுக்கும் அவருக்கு தெரியும். அதுதான் கிளிநொச்சியில் நடந்தது. கிளிநொச்சியில் கேட்டது மரம் கச்சான் கண்டையும் தென்னங்கண்டையும். ஆனால் ஆத்த ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற ஆறை காணியாக காட்டி களவெடுத்த ஜிய பிரதிவனும் கத்த வலிக்கிட்டார். தண்டை வீட்டுக்கு பாலம் போட்ட சிவமோகனும் கத்த வலிக்கிட்டார். அப்போ இதில் நடந்தது என்னென்னா, மக்கள் வந்து புழங்கி கொண்டுட்டினோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகநூல்களில் அங்கே இங்கே எல்லாம் எவ்வளவுக்கு வைத்தியர் அர்ச்சுனாவை எதிர்த்துச்சினமோ அந்தளவுக்கு மக்கள் வந்து கதைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லுங்க வேண்டாப்பா, ஏன் அதுக்கு பதிலை சொல்லாமல் கத்தி குளறி ஓடி திரிஞ்ச நீங்கள் என்று கேட்குற அளவுக்கு நிலைமை மாறிட்டு. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், உண்மை வந்து ஜெயிக்கும். எப்படி ஜெயிக்கும்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஜெயிக்கும்னு படங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் இனி வந்து நடக்கும். இப்போ அடுத்தடுத்து அதிரடியான இப்போ நீங்கள் 7 ஃபைலையும் வாசிக்க விடையிலையா போ, அதானே பிரச்சனை. இப்போ உங்களோட பிரச்சனை ஒரு ஃபைலிலேயே மக்கள் இவ்வளவுக்கு திரும்ப வழிகிட்டுருந்தான். இல்லை கொஞ்சம் யோசிக்க வழிகிட்டோம். இல்லை இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ அர்ச்சுனா கத்துறாரு, அர்ச்சுனா குழப்புறாருண்டா இவங்கள் இது என்ன பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மக்களுக்கு தெரியும். இங்கே கச்சான் கண்டுக்கு பசலை ஒன்றும் தெரியல, எங்கே அந்த காசு யாருக்கு கொடுத்தவங்களன்றது வந்து ஏழை மக்கள் சிந்திக்க வழிக்கிறீங்க. இப்போ பணக்கார வர்க்கம் இந்த பெரிய பெரிய காட்வேர்களை வச்சுக்கிறார்கள்,
பெரிய பெரிய முதலீடுகளை செய்கிறார்களுக்கு வந்து இது ஒரு விஷயம் இல்லை. அர்ச்சுனா சும்மா கத்தி கொண்டு குழப்பி கொண்டிருக்கிறாருன்றதான் அவேண்ட மென்டாலிட்டி. ஏன்னா அவைக்கு வலிக்காது, அவைக்கு வந்து வலிக்காது. ஏனென்றா அவேண்ட சைட் வந்து வேறு. அவைக்கு தேவை காட்பியார் வச்சிருக்கிறவைக்கு மண் போமிட்டுக்கு சிறிதரம் தேவை. சரியா? இது அர்ச்சுனா ராமநாதன்கிட்ட வாய்க்காது, அவர் கொடுக்க மாட்டார். சரியோ? அப்போ பார் வச்சுக்கிற பெரிய பெரிய முதலிகளுக்கு பார் போமிட்டுக்கு சிறிதரம் தேவை. இதை அர்ச்சுனா ராமநாதன் செய்ய மாட்டார். அப்போ இவை வந்து அவரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதரிக்கவும் மாட்டின. அவருக்கு இவைக்கு முழு எதிரி வைத்தியர் அர்ச்சுனா தான். ஆனால் இப்போ சிந்திக்க வலிக்கிட்டு இருக்கிறது வந்து ஏழை விவசாயிகள். சரியோ? ஒரு அண்ணன் கதை கேட்க சொன்னார், கிளிநொச்சியிலேருந்து கதை கேட்க, தாங்களாம் இந்த டித்வா புயலுக்கு தங்களோட காணி உண்மையாகவே அழிஞ்சிட்டான். ஆனால் தாங்கள் இந்த இது அழிவு நிவாரணம் கேட்டு இன்னும் கிடைக்கவே இல்லை, இன்னும் தரவே இல்லையா, இன்னும் கொடுக்கவே இல்லையா. ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இல்லை இல்லை அது முழுமையாக அழிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு தரலாம், அது முழுமையான சேதங்கள் ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழிவுக்குரிய நிவாரணம் தரலாம்னு சொல்லி இந்த ஜிஎம் முரளிதரனாக்கள் அவை உள்ளிட்ட டீம் வந்து இந்த பிரதேச சபை சார்ந்த ஆக்கள் எல்லாம் அவருக்கு சொல்லியிருக்கணும். அப்படி நிறைய பேர் ஒதுக்கி இருக்கணும். ஆனால் ஓடுற ஆற்றுக்கு காணியண்டு மெப் பண்ணி அதில் அந்த மொட்டையர் கத்தினார தொண்டை கிளீரமாய் அவருக்கு 5 ஏக்கர் காணிக்குரிய அழிவு நிவாரணம் கொடுத்துருக்கணும். ஒரு பரப்புக்கு 25,000 ரூபா படி ஒரு மாதத்துக்கு 1.25. அப்போ 2 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய மோசடிகள் செய்திருக்கிறார் இந்த ஜிஎம் முரளிதரன். இவருக்கு நீங்கள் பொன்னாட போத்தலாம், ஆனால் மக்கள் போத்தோணும் ஐயா. பொன்னாட மக்கள் போத்தோணும், மக்கள் சொல்லணும். ஒரு காலம் வரும் மிக விரைவில், அது வந்து கொண்டிருக்கு. இல்லை அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் தான் எங்களுக்கு முதலமைச்சராக தேவை என்று சொல்கிற காலத்தை இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் ஒரு பெரிய திருப்பு முனையாக உருவாக்கி விட்டுருக்கு. என்ன பிரச்சனைண்டா, நான் யோசித்தேன், கிளிநொச்சியில் டாக்டர் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் இந்த இவேண்ட சதிகளால், இவேண்ட சதி திட்டங்களால். இந்த கமக்கார் அமைப்புன்ற கமக்கார் அமைப்பு என்ன, அது ஒரு கமக்கார் அமைப்புன்றது ஒரு தனி அமைப்பு. அதை தட்டைக்கு என் கொடும்பாவி எரிச்சு பெருசாக யோசிக்கணும்னு சொல்லிக்க, இது வந்து சிறுதரனால் இயக்கப்படுற ஒரு அமைப்பு. இப்போ இன்றைக்கு மக்கள், இப்போ கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் இல்லை, முல்லைத்தீவில் இருக்கிற மக்களும் அர்ச்சுனாவை இங்கே இருக்கா, வைத்தியர் அர்ச்சுனாவை இங்கே இருக்கா கூப்பிடுங்கோ என்று சொல்கிற அளவுக்கு, மன்னாரில் இருக்கிற மக்களும் இல்லை டாக்டர் இருக்கா இங்கே கூப்பிட்டு நாங்கள் சில விஷயங்களை கதைக்கணும்ன்ற அளவுக்கும், பவனியாவில் இருக்கிறவையும் கொமெண்ட் பண்ணுற அளவுக்கும், எங்கட பிரதேசங்கள்லையும் இப்படி ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவையும் வைத்தியர் அர்ச்சுனாக இருக்கிறது சரிதானே என்று சொல்கிற அளவுக்கும் சாவச்சேரி மக்கள் தாங்கள் தெரிவு செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சரியானவர் என்றதை அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சாவச்சேரி மக்களை கழுவி ஊற்றின என்ன செய்த என்ன, அவங்களோட மண்டை இருக்குல்லோ, அந்த மண்டைக்கு வந்து நீங்கள் எங்கேயும் தேடி எடுக்கலை. ஏன்னு சொன்னால் அவங்களோட தெரிவு சரியாக இருக்குது. அவங்க காலங்காலமாக தெரிவு செய்த தெரிவுகள் எல்லாமே சரியாக தான் இருக்குது. அது விமர்சனத்துக்குள்ளாயினாலும் அங்கே உண்மையும் நீதியும் இருக்குது, அது வெல்லும். இன்றைக்கும் ரவிராஜனை வந்து பேசப்படுறது காரணம் என்ன? அவர் எவ்வளவுதான் நல்லவராகவும் உண்மையானவராக இருந்தாலும் அவரை வெளி உலக கொண்டு வந்தது அந்த மக்கள்லாம். அந்த மக்கள்லாம் அவரை கொண்டு வந்து அந்த அதிகாரங்களை நிறுத்தி செய்ய வச்சு. இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலையோடைய அவர் எந்த ஐடியாவும் இருக்கல. ஆனால் இன்றைக்கு அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு விமர்சனங்களையும் கடந்த ஒருத்தன் இல்லை, நான் உங்களையெல்லாம் ஊழல்வாதிகளை உங்களை நான் அழிச்சுத்தாண்டா தீர்வேன் என்று உறுதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கெத்து வேணும் தம்பி, அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இருக்கிறவனை நீங்கள் ஒன்றுமே பிடுங்கலா, ஒன்றுமே செய்யலாது. இன்றைக்கு சனம் முழுக்க டாக்டரை பக்கம் திரும்ப வழிகிட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வழிகிட்டு. இனி அடுத்தடுத்து நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அடுத்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கை டாக்டருக்கு சொல்லாமல் அவரை கூப்பிடாமல் செய்வீங்களா இருந்தா இனி நீங்கள் வாக்கு கேட்டு கிளிநொச்சி கிராமப்புறங்கள்லையோ கிளிநொச்சி மக்கள் மத்தியிலையோ போகலாது. அப்படி ஒரு சூழ்நிலை சிறுதரண்ட கட்சிக்கு முக்கியமாக உருவாகும். என்பிபியை செருப்பை கலாட்டி அடிப்பாங்க. இது நடக்க போகுது. எப்படியும் நீங்கள் அடுத்த மீட்டிங்களுக்கு அவரை கூப்பிடாம அவருக்கு வழக்கு இருக்கிற நேரங்களில் ஏதாவது மாற்றி செய்யத்தான் யோசிப்பீங்கள். உங்களோட தலையில் நீங்களே மண்ணளி போடாயங்கோ, மற்ற 6 பயிலையும் வாசிக்க விடுங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மற்ற 6 பையிலையும் வாசிக்க விட்டீங்கண்டா உங்களுக்குரிய மரியாதை கொஞ்சமாவது இருக்கு. சரியா? அதை செய்யாமல் நீங்கள் இதுக்குள்ளேயும் ஓட்டு மாட்டு செய்ய வழிகிட்டீங்கன்னா sorry.com தான். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா.